ஸோ வணக்கம் கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கேங்ஸ்டார் நியூ ஆர்லண்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஸ்டார் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க, அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அதான் கைஸ், ஸோ ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு வந்துட்டு நான் வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து சொல்கிறேன். டேய் நீ சும்மாறா, மக்களுக்கு புரியும்டா என்னன்னு. ஸோ அதான் கைஸ், ஸோ நான் உங்கள் சிடிஜி இல்லை, நான் உங்கள் ஜியோஜி. இன்ட்ரோ போட்டு விடு ஜோக்கர் பாண்டா. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதான் கேஸ், ஸோ ஏன் வீடியோ போடல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸாமு. அதான் ஜோக்கர் பண்ணா சொன்ன மாதிரி எக்ஸாமு. ஸோ அதுவும் இல்லாமல் ரீசார்ஜ் வேறு போடல. இப்போவும் என்னடா ரீசார்ஜ் இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவாங்க கேஸ். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சியாக அது வீடியோ போடலாம். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், கன்சிஸ்டன்சியாக ஒரு வீடியோ வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு மிஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அதான் கைஸ், இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் இந்த 1 மந்த் லீவ் கிடச்சிருக்குல்ல, எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் கைஸ். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் மிஷன் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஈமான் தான் வந்துட்டு கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த ஜாக்சன் டியூக்கோட ஒரு ப்ரைவேட்டு ஜெட்டா ஏரோப்ளைனோ ஏதோ ஒன்று இருக்கான். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பிளாஸ்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஐ மீன் ஹேக்கா இல்லை பிளாஸ்ட்டாக ஏதோ ஒன்று சம்திங். பட் வந்துட்டு ஹேக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு மேலே போவோம். நான் பாட்டுன்னு இங்கேருந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது கேம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் கூட இந்த ஒரு கேம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேம் பார்த்து வச்சுருக்கேன். என்ன கேம்னா, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியான்னு ஒரு கேமு. ஸோ அந்த கேம் தான் பார்த்து வச்சுருக்கேன். நான் பாட்டுன்னு விட்டா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே போகிறான் பார்த்தீங்களா ஒருத்தான். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் நம்ம காலி பண்ணிட்டு அங்கே ஆண்டனாக்கு ஈமானுக்கு சிக்னல் கொடுக்கணும். அதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய இது. ஸோ ஓகே, அங்கே 2 பேர் வந்துட்டானுங்க, அவனுங்களையும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ வாங்க அங்கே போவோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வருவானுங்க கைஸ். இந்த வந்துட்டானுங்கள. ஸோ அங்கேருந்து ஒருத்தன், இங்கேருந்து ஒருத்தன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கவரில் நிற்போம். கரெக்டாக அவன் ரீலோட் பண்ணும்போது சுடுங்க. இவன் அடிக்கிறதெல்லாம் என்ன பெரிய அடியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய அடியெலாம் இல்லை, இருந்தாலும் சுடுங்க. இதோ பார்த்திங்களா, லைட்டாக டேமேஜ் தான் கொடுப்பான். அதை வாங்கக்கூடாதுன்னா சுடுங்காமே. ஸோ பார்த்திங்களா கைஸ், கீழே உண்டு ஹெல்த்து கம்மியாகிடுச்சு. ஸோ வாங்க நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி மேலே போனோன்னு சில பேருக்கு வந்துட்டு தெரியாது. ஏண்டா நீமே என்ன, உனக்கு மட்டும் நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. பட் வந்துட்டு இல்லை, நான் வந்துட்டு சும்மா இப்போ சில பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, இது மேலே எப்படி ஏறுறது அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு சடனாக தோணாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன். நான் அப்படி பார்த்தா நான் சிங்கம் தான் கைஸ். இப்போ சேர்றா விட்றா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆண்டனாக்கு சிக்னல் கொடுத்தாச்சு. சாரி, ஆண்டனாக்கு இல்லை, ஈமானுக்கு சிக்னல் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, அந்த பவர் பேக்கை வந்துட்டு கூடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க குதிப்போம். என்னடா இது குதிக்க முடியல? டேய் குதிடா, குதிடா. என்னடா இவன் குதிடா இங்கேருந்து. ஓகே, இங்கேருந்து குதிச்சாச்சு கைஸ். அங்கே குதிக்க மாட்டேங்கிறான் இவன். இவன் பேர் என்னன்னு தெரில, நம்ம தான் குதிக்க மாட்டேங்கிறான். ஓகே, ஏதேதோ உளறிட்டு இருக்கேன் நான் பாட்டுன்னு. ஓகே, 4 பேர் வந்துட்டானுங்க கைஸ். ஸோ இங்கே ஒருத்தன், சாவடா அவ்வளோதான் கைஸ். ஸோ இங்கே ஒருத்தன், இன்னொருத்தன் வரான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்னும் 2 பேர் தான். இவனுங்களை அடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஓகே, இவனுங்களை முடிச்சாச்சு. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு இங்கே போய் பவர் பேங்கை வந்துட்டு பவர் பேங்கை பிடுங்கணுமா போடணுமான்னு தெரில. பட் இது 2த்துல ஏதோ ஒன்று. ஸோ இப்போ வந்துட்டு காட் இட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளைட்டு பேர் சொல்லி வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, இப்போ வந்துட்டு மேலேயும் நான் வந்துட்டு கரெக்டான சினாரியோ பார்த்தீங்களா கைஸ். நான் வந்துட்டு மொட்டை மலையில் தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால ஏதோ இப்போ கூட காற்றடிக்குது. உங்களுக்கு ஏதாவது நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. மேலே ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, இங்கேயும் ஒரு ஃப்ளைட் பறக்குது. ஸோ அதான் கைஸ்,
இப்போ வந்துட்டு நம்ம ஹீமேனு ஒரு சூப்பர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று வந்துட்டான். அதாவது சூப்பர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான். அதான் வந்துட்டு சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வாய்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். இங்கே 2 பேர் வருவானுங்க. அவனுங்களை கூட சுட தேவையில்ல. அவனுங்க வண்டியை விட்டு ஏற்றிட்டாலே போதும், செத்துடுவானுங்க. அவ்வளோதான், நம்ம ஏறிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போவோம். போடா நிற்காம போடா. ஓகே, நிற்காமல் அப்படியே போங்க கைஸ். ஐயோ சே, அடி வாங்கிட்டோம் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எந்த இடம் தான் பிளாக் ஸ்க்ரீன் காமிக்கிறீங்க, ஆனால் என்ன காமிக்கிறீங்கன்னு தெரில. ஸோ ஈமான் வந்துட்டு எவன்ட்டையோ வந்துட்டு சொல்கிறான். இவன் பேர் என்னன்னு தெரில, பட்டு சொல்கிறான் ஏதோ ஒன்று. இவன் வந்துட்டு நல்ல வேலை பார்த்துருக்கான். நம்ம ஜாக்சன் டியூக்குக்கே வந்துட்டு அவனோட ஃப்ளைட்டை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ அதாங்க. ஸோ இந்த மிஷனை வந்துட்டு முடிஞ்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். நடுவில் சில ஆட்ஸ்லாம் வந்திருக்கோம். அதை வந்துட்டு இது பண்ண தான் சம்டைம்ஸ் கட் பண்ணியிருப்பேன். அதனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு என்னடா இவன் கட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்களா கீழே ஆட்ஸ் எல்லாம் போகுது. இதை கேட்டால் ப்ரொமோஷன் வாங்க. பரவாயில்ல, எதுக்கோ பெய்டு ப்ரொமோஷன் போட்டுப்போம். அப்போ தான் நமக்கு காசு கிடைக்கும். எப்படி ஒரு ஐடியா பார்த்தீங்களா கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கார்னர் த மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னடா பண்ணோம், அதாவது இங்கே வந்துட்டு ஒரு கெமிக்கல் இருக்காமா. இந்த கெமிக்கலை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அந்த கெமிக்கல் வந்து பிளாஸ்ட் பண்ணணும். இந்த ஜாக்சன் டியூக்கோட அடி ஆட்களாக ஏதோ சம்திங். ஆனால் ஈமனுக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறானுங்க. அவனுக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் வச்சுருக்கானுங்க. அதை உற்பத்தி பண்ணானுங்க மட்டும்னாலே அவனுக்கு பணக்காரன் ஆகிடுவானுங்க. ஸோ அவனுங்களை வந்துட்டு வளர விடக்கூடாது. நீ வந்துட்டு என்ன பண்ணுற, அவனுங்களை அதாவது அவனுக்கு கொண்டுட்டு அந்த கெமிக்கலே அழிச்சிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போவோம். இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஓகே, இந்த கண்டெய்னர் மேலே ஏறுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க மேலே அப்படியே ஏறுவோம். ஏறியாச்சு கைஸ். ஸோ வந்துட்டு அந்த கெமிக்கல், என்னடா கெமிக்கல் சுடாமல் வேறு எங்கேயோ சுட்டுட்டு இருக்கேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஐயோ டே இருறா. இவன் வந்துட்டு இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கான். பார்த்தீங்களா, ஷார்ட் கன்லாம் வச்சுருப்பானுங்க. அதனாலே நமக்கு ஹெல்த்து பயங்கரமாக போகும். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கே அவனுங்க எப்படி ஹெல்த்து கொண்டு வந்துட்டானுங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ வாங்க வந்துட்டு போவோம். என்னடா இது ஏற முடியல. ஏரியாச்சு கைஸ். ஸோ கேங்ஸ்டார் நோலாவா, என்னடா கம்பெனி நேம் இது. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க மேலே ஏறுவோம். என்னடா இது ஏறு. அவ்வளோதான் கைஸ், ஏரியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ அவ்வளோதான் கைஸ். ஐயோ இங்கேருந்தே ஒருத்த சூடுறா. டேய் கொஞ்சம் இருறா. அவ்வளோதான் கைஸ், சுட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த கெமிக்கலை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு இடம் வந்துட்டு ஒன்று இருக்காங்க கைஸ். மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா, இன்னொரு இடம் இருக்குது, அதனால் வந்துட்டு நீ வந்துட்டு அந்த இடத்துல போய் அவனுங்களை கொன்னுடு, இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். நம்ம வந்துட்டு அந்த இடத்துலையே வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு போயிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. வரப்போவே வந்துட்டு என்னடா இது 2 பேரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்க. போட்டு தான் தள்ளணும். நான் பாட்டுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கேங்க. நமக்கு சரியாக பேச்சு வேறு வர மாட்டேங்குது. காரணம் என்னென்னு தெரில. ஓகே, இப்போ வந்து வாங்க பின்னாடி சம் நாய்ஸஸ் கேஜ் வச்சு தான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மொட்டை மாடியிலையும் சில பேர் இருக்காங்க, அதாவது வாடகைக்கு இருக்கிறவங்க. ஸோ ஓகே, என்னடா இது. அதுடா தப்பு, யாரு வாட இது முத்துப்பாண்டி கோத்தட சாப்பிட. அவ்வளோதான் முடிச்சாச்சு. எவ்வளோ நாளாச்சும் பைப்பு கிடைப்பாடு. அதாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு கொண்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க
அதாவது இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள சில மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர்லாம் வந்துருக்கு. அதனால் வந்துட்டு இது மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு போட்டு தள்ளிட்டோம் கேஸ். அவன் வந்துட்டு இதை வச்சு நான் வந்துட்டு உற்பத்தி பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு நக்கலாக சொன்னேன். அதனால் முடிச்சாச்சு. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஈமன் வந்துட்டு சூப்பராக அந்த உற்பத்தி பண்ணுறவனை வந்து இது பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், அவனுங்களை முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் ஈமன். இங்கே பூனைகள்லாம் நிறைய போகுது கைஸ். இப்போ வேறு புதுசாக ஏதோ கருப்பு பூனைலாம் வந்துருக்கு. நான் பாட்டுன்னு ஏதோ பேசினுக்கிறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு திருத்தத்தை பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கே போவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆலன் தான் கொடுக்குறான் போல். நடுவில் வந்துட்டு கட்டாக இருக்கும், அதான் நான் சொன்ன லேட்ஸ் அந்த இதனால. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இங்கே வேறு பூனை வேறு கற்றுது கைஸ். ஒரு பூனையை வந்துட்டு துரத்தி விட்டேன் கைஸ், அப்பாவி பூனை. ஸோ அதான் கைஸ், நான் பாட்டுன்னு எதோ பேசினுக்கிறேன், மன்னிச்சிருங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் டச் விட்டு போனதால் நான் பாட்டுன்னு உளறிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு அதாவது இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இவன் வந்துட்டு மேரின்னு ஒருத்தரை வந்துட்டு பார்க்க போகிறாளாம். மேரி அவள் வந்துட்டு ஒரு சூனியக்காரின்னு வச்சுக்கோங்களேன். சூனியக்காரி கிட்டத்தட்ட அப்படி ஒரு மந்திரம் தந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் கண்ணை பார்த்துடாத, நீ வந்துட்டு ஏதோ ஆயிடுவ அப்படின்னு வச்சுக்கோங்க. அவள் கண்ணை பார்த்துடாத, நீ வந்துட்டு எதுவுமே பண்ணாத, அவள் சொல்கிற வேலையை மட்டும் செய்ய அப்படின்னு வந்து சொல்லும்போது மேரி வந்துட்டு வெளியே வரான். ஓகே, மேரி வந்துட்டு வெளியே வந்துட்டா. இப்போ என்னென்னா, இவன் தான் வந்துட்டு என் பையன், நான் சொன்னேன்ல இவன் தான் வந்துட்டு நம்ம பையன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டுருக்கான். அப்போ வந்து என்ன இவனுங்க 2 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேரி இருக்கால அவளோட வந்துட்டு ஒரு இது, அவளோட ஒரு விட்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவளோட ஒரு விட்னஸ், ஒரு கூட ஒரு அடியாள் இல்லை, கூட ஒரு கோர்ட்டுக்கு ஆதாரத்துக்காக வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது, அதாவது விட்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக விட்னஸ்னால் என்ன, கோர்ட்டுக்கு அவங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு சாட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாட்சியை வந்துட்டு கொல்ல போகிறாங்களாம். இந்த ஜாக்சன் டியூக் இருக்கான்ல, அவன் வந்துட்டு கொல்ல போகிறானா. ஜாக்சன் டியூக்கா யாருன்னு தெரியல, பட் கொல்ல போகிறானா. ஸோ அதனால வந்துட்டு அந்த 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 விட்னஸை வந்துட்டு நம்ம காப்பாற்றணும். ஸோ அந்த விட்னஸ் யாருன்னா ஒரு பொண்ணு கைஸ். ஸோ அந்த பொண்ணை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பாற்றணும். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு இப்போது அப்படியே நம்ம மாசாக போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயோ மாசாக போயிட்டுருக்கோன்ட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன். சரி, போயிட்டுருக்கோம். நான் ஜோக்கர் பேண்டாக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். அதாவது ஜோக்கர் பேண்டா பேச வேண்டிய இடத்துல நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஜோக்கர் பேண்டா வந்துட்டு பேச வேண்டிய இடத்துல நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். அதாவது என்னென்னா, ஜோக்கர் பேண்டா இப்போ பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன், அதை நான் எடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஊசு மாதிரி. ஸோ அதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த விட்னஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்துட்டு என்னன்னா, இப்போ அந்த விட்னஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பாற்றணும். அதுக்கு போலீஸ் தான் வந்துட்டு அழிக்க வராங்க கைஸ் அந்த விட்னஸை. ஸோ அந்த விட்னஸுக்கே எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். ஏம்மா இருமா, நீ வேறு அங்கே போய் ஒழிஞ்சுக்கோமா, போமா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. எங்கடா லேய், எங்கடா இருக்கிறீங்க, வாங்கடா லேய். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்க 2 பேரையும் வந்துட்டு முடிச்சாச்சு கைஸ். சாப்பிடா டக்குன்னு சாப்பிடா. யார்ரா இவன், பொறுமையாக வெயிட் பண்ணி தான் சாவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு, என்னால் முடியல, எனக்கு தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. என் கார் இங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. ஓகே வாங்க, இப்போ அந்த காரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுவோம். சாரி, காரை இல்லை, காரை கொண்டு போய் மெக்கானிக்கில் விட்டு, சாரி காயலாங்கடையில் போட்டு நம்ம ஏதாவது பேரிச்சம்பழம் வாங்கிட்டுலாம்.
அப்புறமா வேறு எங்கே என்ன பண்ணுறது, அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுடலாம். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு என்னடா இது அவ்வளோதான் கிட்ட வந்தாச்சு. ஓகே பார்த்தீங்களா, அவ்வளோதான். சரிடா சாவடிக்க மாட்டேன்டா. சரிடா இதோ பார்த்தியா காப்பாற்றிட்டேன். ஓகே சரி இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பாற்றியாச்சு. ஸோ வந்துட்டு ஓகே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆலன் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், சூப்பர்ரா முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த விட்னஸ் தான் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு அதாவது ஐ மீன் அந்த கோர்ட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு மேரி தான் வந்துட்டு ஜெயிக்க போகிறா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷன் மேரியோடது தான். ஸோ வாங்க மேரியோட மிஷனுக்கு போவோம். என்னடா இது வேறு ஏதோ ஜார் பீசஸா, நான் வேறு ஏதோ ஜெயின்னு படிச்சிட்ருக்கேன், ஜெயில் பீசஸ்ன்னு படிச்சிட்ருக்கேங்க. ஸோ ஜார் பீசஸ். ஓகே இப்போ வந்துட்டு மேரி வந்துட்டு சொல்கிறாங்க, அதாவது என்ன அப்படின்னா உனக்கு வந்துட்டு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு என்ன என்னோடய மணியை வந்துட்டு அதாவது அவன் கடன் வாங்கியிருக்கானா, நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குவாங்களா. ஸோ அப்படி கடன் வாங்கி தராமல் விட்டுருக்கானா. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் கடன் வாங்கிட்டு வந்துட்டு தரல, அவன் கொடுக்குறான்னு சொன்னான் ஆனால் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மந்த்துக்குள்ளே கொடுத்துட்றேன்னா ஆனால் வந்துட்டு ஏமாற்றிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு என்ன பண்ணுற, அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடு. அந்த கடன் ஏன்ட்டே வந்துட்டு அவன் கடன் வாங்கி திருப்பி அந்த காசையும் கொடுக்காம இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஜாலியாக இருக்கானா, இப்போது அந்த காசை வச்சு ஜாலியாக இருக்கானா. ஸோ அதனால வந்துட்டு நீ வந்துட்டு அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி மாசா சிக்ஸ் பேக்கெல்லாம் போன வீடியோவில் சிக்ஸ் பேக்கே இல்லை, இந்த வீடியோவில் பார்த்திங்களா மாசான சிக்ஸ் பேக். ஸோ அதான் அவன் வந்துட்டு ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருப்பான். நான் பண்ணி எதோ பேசிகிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருப்பான். நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடு. அந்த லாட்ஜில் கூப்பிட்டு போய் ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்குமா, அந்த தண்ணியில் வந்துட்டு அவனை ஒரே அடி, அதாவது அந்த பிரிட்ஜில் ஏதோ பண்ணோன்னு சொல்லியிருக்காளா இல்லை நானே முன்னாடியே சொல்லிகிட்ருக்கேன்னா எனக்கே தெரில. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போவோம். ஸோ இந்த மைக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். ஸோ ஏதோ வந்துட்டு இந்த மைக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு கிடச்சிருக்கு, ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த மைக்கில் ப்ளூடூத் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ குவாலிட்டி முன்னாடி விட நல்லா இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான், நல்லா இருக்குது இந்த வண்டி. அதாவது வந்துட்டு அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் இது மாதிரி. ஆமாம் என்ன பண்ணுற, எனக்கு தெரியும். ஓகே அவன் வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இவன் இருக்கான்ல நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் வந்துட்டு நம்மளை இது பண்ணி தான் வந்திருக்கான், நம்மளை கொல்லாடுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு போல். ஸோ அதனால வந்து கத்துறான் வெளியே போய், போலீஸ் என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. இப்போ வந்துட்டு நம்ம போலீஸ்கிட்டேருந்து இவனை எப்படியோ வந்துட்டு அப்படியே போய் கொல்லணும், அதுதான் நமக்கு இப்போ பிளானு. ஸோ அதாவது இவன் மேரி இருக்குல்ல, அவள் கொல்லணும் மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம தான் வந்துட்டு இப்போ போலீஸ் வேறு இருக்காங்க, கொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரிட்ஜில் தான் ஏற்றி இந்த நாயை கொண்டாகணும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு போடா குய்யலை ஒரே லெஃப்ட்டு போடா, இங்கிட்டு வந்துட்டான் போடா காடு பேத்திக்கிட்டு. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டுருப்போம். ஐயோ டேய் இருங்கடா கைஸ், இவனுங்க என்ன கைஸ் தூக்கி போட்டு வாயிலே அடிக்கிறாங்க, இருங்கடா டேய். ஓகே இப்போ வந்துட்டு நேராக போய் அந்த தண்ணியில் குதிச்சிட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அவ்வளோதான் கைஸ், தண்ணியில் குதிச்சிட்டான் வந்துட்டு பின்னாடி. ஓகே கம் டு பாஸ். அதாவது வந்துட்டு நீ நல்ல வேலை பண்ணியிருக்க,
உனக்கு இன்னும் ஏதாவது வேலை தேவைப்பட்டால் என்கிட்ட வா, நான் உனக்கு வந்துட்டு வேலை தரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு திருப்பியும் மேரியோட மிஷனுக்கு தான் நம்ம வந்துட்டு போகிறோம். ஸோ வாங்க மேரியோட மிஷனுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இது இல்லை கேஸ், அந்த என்ன தண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு இடி இல்லை, ஐ மீன் அந்த பாயிண்ட்ஸ் சிம்பிள் இல்லை. ஸோ அது வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு மிஷன் இது பண்ண முடியாது. நான் எதுக்கு இது காமிச்சேன்னா, அதான் இது எப்படி வந்துட்டு இது பண்ணுறது, இந்த எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிக்கிறது அப்படின்னு வந்துட்டு இது பண்ணுறது தான் காமிச்சேன். முடிக்கிறது நானே எதுவும் உளறிட்டு இருக்கேங்க. ஸோ சாரி. ஸோ வார்ம் டிப்ரெஷனா, அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு இங்கே ஒரு கேங், அதாவது இந்த மேரியோட பேலஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த ஜாக்சன் டியூக் மாதிரி சில எலிமிஸ்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டானுங்களா. அந்த பேலஸ் வந்துட்டு இவளோட பேலஸ் தான் அது, பட் வந்துட்டு அவன் வாங்கி வச்சுக்கிட்டானுங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுற, நீ வந்துட்டு அந்த பேலஸில் இருக்கிற மொத்த பேரையும் கொண்டுடு, இன்றைக்கி ஏதோ வந்துட்டு ஃபெஸ்டிவல் செலப்ரேஷன் பண்ண போகிறானுங்களாம், அந்த இடத்துலேயே அவனுங்களை கொண்டுடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறானுங்க. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு முடிச்சிருவோம். அங்கே இங்கே அந்த டயர் இருக்குல்ல, டயர், அந்த லாரியை வச்சு ஒரே ஏற்றுனா செத்துருவானுங்க. பட் வந்துட்டு நான் தான் வந்துட்டு இந்த மிஷனை 2 வாட்டி முடிச்சிருப்பேன். அதனால் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு தெரியாமல் சுட்டு ஃபெயில் ஆகிருப்பேன். ஸோ அதனால தான். ஸோ வந்துட்டு 2 பேர் வரானுங்க கேஸ், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு எல்லாம் போட்டு முடிச்சிட்டோன்னா அங்கே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அங்கே வந்துட்டு அவனுங்களை அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வாங்க, இதுக்கு நம்ம டேரெக்டாகவே ஏற்றிடலாம். நான் பாட்டுன்னு ஏதோ லூஸ் மாதிரி பண்ணுக்கிறேன். ஸோ வந்துட்டு அவ்வளோதான் கேஸ். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறுத்திடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இவனுங்க வேறு நம்ம சுட்டுகிட்டே இருக்கானுங்க. இருக்குடா. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கவரில் இருப்போம். ஸோ வாங்க, வெளியே வாடா, சாவு. யார்கிட்ட நீ சண்டைக்கு வரேன்னு தெரியுமா? அகில உலக டானு. எது டானான்னு நீங்கள் கேட்பீங்க. டான் தான் கேஸ், நான் டான் தான். கையால் சாவிடா. யார்கிட்ட சண்டைக்கு வரேன்னு தெரியுமா? கொய்யால எதிர்கால டான்டா. நான் எதிர்காலத்தின் டான்டா. கொய்யால எதிர்காலத்தின் டான்கிட்டே நீ சண்டைக்கு வர. சண்டை தைரியம் இருந்தால் வாடா. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு மேலே ஏறுவோம். ஏறுறா அவ்வளோதான். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு எப்படியோ வந்துட்டு கொண்டாகணும். ஸோ இவன்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு பாம்பு போட்டால் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு, பறந்துட்டான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு எனக்கே தெரில. ஸோ இதான் கைஸ் அந்த ஃபெஸ்டிவலாக. ஆமாம், இது என்ன ஃபெஸ்டிவல் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் வந்திருக்காங்க. ஒரு டீலு நான் இத்தனை நேரம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், லூசு மாதிரி. டீலு கைஸ், அந்த டீலு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் தெரியாமல் சுட்டு ஃபெயில் ஆகிருப்பேன் இதில், பார்த்தீங்களா? இப்போ திருப்பியும் வந்து பாஸ் ஆகணும். இப்போ வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு எப்போ சுடணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா திருப்பியும் காமிக்குது. ஸோ இது வந்துட்டு டைம் வேஸ்ட் தான். இருந்தாலும் வந்துட்டு சில பேருக்கு புரியணும்ல நம்ம வீடியோ. இந்த கேம் வந்துட்டு எப்போயோ வந்திருக்கு, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பட் சில பேர் இந்த கேம் ஆடி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ வந்துட்டு சுடணும் அப்படின்னா, கரெக்டாக இப்போ அவனுங்க வரான்ல, ஸோ அப்போ தாங்க சுட்டு அவனை வந்துட்டு காலி பண்ணோம். அந்த மெயினாக அந்த டீல் பேசுகிறான்ல, அவனை தான் வந்துட்டு காலி பண்ணோம். ஸோ வந்துட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு பேலஸை நம்ம மேரிக்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ அதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ ஹெட்ஃபோன் குவாலிட்டி என்னென்ன கமெண்ட் உங்களுக்கு தோணுதோ வந்துட்டு பண்ணுங்கள். அதுக்கு நீ 8 கமெண்ட்லாம் போட்டுருப்பீங்க, நான் ஜாலியாக இருப்பேன்.
ஸோ அதான் கைஸ். ஸோ வந்துட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ ஜோக்கர் பண்ணா பாய் சொல்லு. பாய் கைஸ், மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ பாய் கைஸ். What?